வணக்கம் மக்களே. இப்போ எங்கே பார்த்தாலும் நம்ம ஸ்பைடர்மேன் உலகம் பூரா ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த செம்ம மூவி ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் அண்ட் சீக்ரெட்ஸை ஒழிச்சு வச்சிருக்கு தெரியுமா? ஸோ ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் நமக்கு கற்றுத்தந்தது என்ன? அது என்னன்னு அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பாய்லர் அலர்ட். நோ வே ஹோம் படம் பார்க்காட்டி வாட்ச் திஸ் அட் யோர் ஓன் ரிஸ்க் பிகாஸ் கீழே நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. நம்பர் 1, ஒரு பொய் பல பேரோட வாழ்க்கையை பாதிக்கும். மிஸ்டீரியோ சொன்ன ஒரு பொய் காட்டு தீ மாதிரி பரவி பீட்டர் பார்க்கர், எம்ஜே, நெட், ஆண்டி மே, ஹாப்பி அப்படின்னு எவ்வளோ பேரோட வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. அந்த ஒரு பொய் சொல்லியிருக்காட்டி அந்த கஷ்டமான கிளைமேக்ஸ் கண்டிப்பாக நடந்திருக்காது. நம்பர் 2, when you help someone you help everyone. இது மேயோட வாழ்க்கையின் மோட்டோ. நீங்கள் ஒருத்தருக்கு உதவும் போது மறைமுகமாக அவரோட வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கும் உதவுறீங்க. நம்பர் 3, பழி வாங்குறது எப்போவுமே ஒரு தீர்வு ஆகாது. நமக்கு கூட கிரீன் காப்ளின் மூக்கில் அப்படியே ஓங்கி ஒரு குத்துன்னு போல இருந்துச்சு. பீட்டர் பார்க்கர் பழி வாங்க மனசு துடிச்சாலும் அவர் பண்ணலை. ஏன்? பிகாஸ் அந்த ஒரு செகண்ட் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அதை பண்ணினாலும் அது நம்மளை பெட்டராக ஃபீல் பண்ண வைக்காது. அண்ட் நாம் இழந்தது மறுபடியும் கிடைக்க போகிறதில்ல. நம்பர் 4, நீங்கள் எப்போவுமே தனியாக இல்லை. பீட்டர் பார்க்கர் அவர் நான் இனிமேல் ஒரு தனி மரம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ தான் அந்த எபிக் சீன் வந்துச்சு. நம்மளை மாதிரியே நிறைய பேர் நிறைய விஷயங்களில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. நமக்கு யாரோ ஒருத்தர் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி வருவாங்க. யூ ஆர் நெவர் அலோன். நம்பர் 5, வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருந்தால் இந்த லைன் உங்களுக்கு கண்டிப்பாக மனப்பாடமாக இருக்கும். நமக்கு ஒரு கிரேட் பவர் கிடைக்குதுன்னா அதுக்கு நிறைய சாக்ரிஃபைசஸ், நிறைய ஹார்ட் ஒர்க் எல்லாம் போடணும். ஸ்பைடர்மேன் கிளைமேக்ஸ் மாதிரி. ஸ்பைடர்மேன் ஏதோ சின்ன பிள்ளை படம்னு இல்லைங்க, அதில் டீப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம டிஷ்யூ ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் போய் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.